உள்ளமே நம் மண்ணின் மனமாக பெருமை பாடலாம். உயிர் மண்ணில் ஆரம்பம் பெண்ணில் ஆரம்பம் உணர்ந்தாலே ஆனந்தம் பரமானந்தம். புது பாதை காணவா புது நீதி கேட்கவா அழகான வாழ்விலே அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம். பல நிறமது மண்ணிலும் உண்டு பல குணமது பெண்ணிலும் உண்டு அதில் விளைவது ஆயிரமாகும் உயர்வு தாழ்வு காணாதே. பல வகை ஸ்வரம் பாடலாய் மாறும் பல வகை கலை ஆனந்தம் கூறும் பல வகை மலர் மாலையாய் மாறும். குறைத்து மதிப்பு போடாதே அலை பொங்கினால் நிலம் தாங்குமா புயல் சீறினால் மரம் தாங்குமா பெண் பொங்கினால் புவி தாங்குமா பெண் இன்றி உயிர் தோன்றுமா. தெய்வீகம் பெண்மையே அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம். ஜீவா, நடந்ததையே யோசிச்சுட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இத பாரு, சாப்பிடாம இருந்து உன் உடம்ப கெடுத்துக்காத. கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியா போயிடும். உண்மையிலேயே பவித்ரா ரொம்ப நல்ல பொண்ணு. ஒரு நல்ல பொண்ணா இருந்து என்ன பிரயோஜனம்? பொண்ணு பொண்ணா இருந்தா மட்டும் போதுமா? அவ கல்யாணத்துக்கு அப்புறம் தாயாகணும். நான் அவகிட்ட ஆண் குழந்தை வேணும் பெண் குழந்தை வேணும்னா கேக்குறேன், ஒரு குழந்தை வேணும்னு தானே கேக்குறேன். அதுக்கு கூட தகுதி இல்லாதவள இவனுக்கு எப்படி கட்டி வைக்கிறது? அவளை மறந்துட்டு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அட்வைஸ் பண்ண. இந்த குடும்பத்துக்கு இவன் தான் வாரிசு. இவனுக்கு அந்த பொண்ணை எப்படி கட்டி வைக்க முடியும்? என்னால முடியாது. என்னடி நீங்க எந்த நேரத்துல என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? சாப்பிடாம அடம் பிடிச்சிட்டு இருந்தவன அதை இதை சொல்லி டைனிங் டேபிள் கூட்டிட்டு வந்த. இப்படி எந்திரிச்சு போக வச்சிட்டீங்களே. நான் என்ன சொல்லிட்டேன்னு அவன் கோச்சிட்டு போறான். நீயும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. தாயாக முடியாத பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொன்னாதான் அவனுக்கு சந்தோஷமா? அண்ணி, என்னடா இவ இப்படி பேசுறாளேன்னு தப்பா நினைக்காதீங்க. என் மனசுல பட்டத ஓப்பனா சொல்றேன். பவித்ரா மட்டும் இல்ல அண்ணி, அந்த ஃபேமிலியில உள்ளவங்களும் ரொம்ப நல்லவங்க. ஆல்ரெடி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன ஒரு பொண்ணு தான் தாயாக முடியாதுங்கிற விஷயத்த தான் வருங்கால மாமனார் மாமியார் கிட்ட சொல்றானா, இந்த மாதிரி நல்லவங்கள இந்த காலத்துல பாக்குறது ரொம்ப கஷ்டம். நீ சொல்றது சரிதான். பவித்ராவும் ரொம்ப நல்லவ, அவ அக்கா சந்திராவும் ரொம்ப நல்லவ, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே நல்லவங்க தான், இல்லைன்னு சொல்லல. இந்த வயசான காலத்துல ஒரு பேரனையோ பேத்தியோ கொஞ்சணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? இந்த குடும்பத்தோட வாரிசு ஜீவாவோட முடியணுங்கிறத விரும்புறியா? என்னால ஒத்துக்க முடியாது. இது தெரியாம கல்யாணம் முடிஞ்சிருந்தா ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியல. என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன பண்றது? எனக்கு அந்த பவித்ராவை பிடிக்கும். அவ குழந்தை மாதிரி தான். ஆனா அவ ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாதே. அண்ணி, நீங்களும் நல்லவங்க தான். உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசுன்னு எனக்கு தெரியும். நல்லவங்களும் நல்லவங்களும் ஒத்து போறதுல என்ன தப்பு? நல்லா யோசிச்சு பாருங்க அண்ணி. தான் கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல, தான் காதல் செத்தாலும் பரவாயில்லன்னு உண்மைய துணிஞ்சு உங்க முன்னால கொண்டு வந்து போட்டு உடைச்சாலே. பெத்தவங்களை விட காதல் பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிற இந்த மாதிரி பொண்ணுங்க கிடைக்கிறது
ரொம்ப அபூர்வம். நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேக்குறேன், இந்த மாதிரி பொண்ணுங்களை எந்த சூழ்நிலையிலையும் நாம கைவிட்டுற கூடாது. தயவு பண்ணி பவித்ராவை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. மெதுவா. வாங்க ஜீவா. ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, என்ன? என்ன ஆச்சு? அம்மா எனக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்கறாங்க. அதான் கரெக்ட். நீங்க எதுக்கு இவ்வளவு நினைச்சு உங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க? பேசாம உங்க அம்மா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிங்க. அதான் உங்க லைஃபுக்கு நல்லது. இங்க வந்தா ஏதாவது ஆறுதல் கிடைக்கும்னு நினைச்சேன். இதுக்கு எங்க அம்மாவே பரவாயில்ல. பின்ன என்ன? தாயாக முடியாத ஒரு பொண்ணை யார்தான் மருமகளா ஏத்துக்குவாங்க? அவங்க செய்யறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. என்னங்க பேசுறீங்க? இவளுக்கு இந்த நிலைமை வந்தது காரணமே நான் தானே. நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னா இவளை வேற யார் கல்யாணம் பண்ணிக்கோங்க? அப்படி வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்க வந்தாலும் இவ சம்மதிக்கணுமே. உங்களையே வேண்டான்னு சொல்றவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க எப்படி சம்மதிப்பா? அது எப்படிங்க சம்மதிப்பா? மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு இன்னொருத்தனை எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சத்தியமா ஏன் பவித்ரா அப்படி செய்ய மாட்டா. ஆமா, நீங்க தான் ஏன் பவித்ரான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவ என்ன சொல்லிட்டு இருக்கா தெரியுமா? ஃபாரின் போனோம்னு. நீங்க பேசாம உங்க அம்மா பாக்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிங்க. அதான் உங்களுக்கு நல்லது. இதை பாருங்க, என்னால அது முடியாது. கல்யாணம்னு ஒன்று பண்ணா பவித்ராவை தான் பண்ணிக்குவேன். என்னால் அவளை மறக்க முடியாது, அவளாலையும் என்ன மறக்க முடியாது. இந்த ஃபாரின் கீரன்லாம் சும்மா நடிக்கிறா. யாரை ஏமாத்துறான்னு கேளுங்க. அவன் மனசுல என்னையே நினைச்சு புழுங்கிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியுங்க. இனிமே நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நீங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. முடிவெல்லாம் நான் எப்போ பண்ணி முடிச்சிட்டேன். இனிமே இதை பத்தி யார்கிட்டயும் பேச நான் தயாரா இல்ல. ஏன் ஏன் இப்படியே பேசிட்டு இருக்க? பின்ன என்ன, இதுக்கு மேலேயும் நம்ம கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதான் நம்ம ரெண்டு பேரோட லைஃப் வேற வேற ஆயி போச்சுல்ல. அப்புறம் என்ன? இதை பாருங்க, எனக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இனிமே என்ன பார்க்க வராதீங்க. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போயிடுங்க. நான் உன்னை என்ன செய்ய சொன்ன, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நீங்க என்ன சொன்னீங்க? ஆஹா, நீ சுத்தறதுக்கு என் வண்டியும் கொடுத்து செலவுக்கு காசும் கொடுக்கறேன் பாரு, கேப்படா. ஓ, அத சொல்றீங்களா? அது ஒரு பிரச்சனையே இல்லைண்ணே. நான் அவளை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு ருத்ரா நம்பிட்டா. இன்னும் ஒரு வாரத்துல எப்படியாவது அவளை மடக்கிடுவேன் பாருங்க. இந்த காலத்து பொண்ணுங்களை அவ்வளவு சாதாரணமா எடை போடாத. இன்னைக்கு உன் கூட சுத்துறாங்க, நாளைக்கு உன்னை விட யாராவது வசதியானவன் கிடைச்சா உனக்கு டாட்டா காமிச்சிட்டு அவன் கூட போயிடுவாங்க. அப்புறம் நம்ம பிளான் எல்லாம் அதான் சொல்றேன்னு என்ன, ருத்ரா நான் முழுசா நம்பிட்டா. இப்ப நானும் ருத்ராவும் 2-3 தடவை சினிமாக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன?
அடப்பாவி, என்னடா இவ்வளவு அப்பாவியா இருக்க? ஒரு பொண்ணு சினிமாவுக்கு வந்துட்டா அவ உன்னை லவ் பண்றது அர்த்தமா? இந்த காலத்து பொண்ணுங்களாம் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்காங்கன்னு தெரியுமா? படம் ஆரம்பிக்கும் போது ஒருத்தனோட வருவாங்க, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர கேப்ல இன்னொருத்தனோட போய் செட்டில் ஆயிடுறாளுங்க. இத பாரு, நீ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும். அந்த ருத்ராவை வச்சு நான் எவ்வளவு ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். நீ எல்லாத்தையும் சொதப்பிடுவ போல இருக்க. இப்போ நான் என்ன பண்ணணும் அதை முதல்ல சொல்லுங்க. காலேஜ் படிக்கிற பையனுக்கு லவ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு உன்னோட ப்ரோக்ராம் என்ன? என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு பர்த்டே, அதான் அந்த பார்ட்டிக்கு போகலான்னு இருக்கேன். இவ்வளவு நேரம் படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்க, திரும்ப பார்ட்டிக்கு போறேன்னு சொல்றியே. நீ வேணா பாரு, நீ போற பார்ட்டிக்கு அவ இன்னொருத்தரோட வந்து நிக்க போறா. ஓகே, இன்னைக்கு பர்த்டே வந்து உன் ஃப்ரெண்டுக்கு இல்ல, உனக்கு. எனக்கா? பர்த்டே வருஷத்துல ஒரு தடவை தானே வரும். இன்னைக்கு உனக்கு தான் பர்த்டே. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ருத்ராக்கு ஃபோன் பண்ணி அவளை இன்னைக்கு நீ தனி இடத்துல சந்திச்சே ஆகணும். நம்ம பிளானோட கிளைமேக்ஸை நீ இன்னைக்கு முடிச்சே தீரணும். யாருக்கு பர்த்டே? எனக்கு. யாரோட போற? ருத்ராவோட. இப்பதானா நீ என் தம்பி. சரி சரி, 5000 ரூபாய் கை செலவு. ஆல்ரெடி உன் பர்ஸ்ல வச்சாச்சு, என்ஜாய் பண்ணா போட. ருத்ரா, வாங்கக்கா, உட்காருங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு இப்பதான் ஃபோன் பண்ணீங்க, அதுக்குள்ள நேர்ல வந்து நிக்கிறீங்க. ஆமா ருத்ரா, முக்கியமான விஷயம்தான். ஆனா அதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு நீ நம்புவியா இல்லையான்னு எனக்கு. நீங்க விஷயத்த முதல்ல சொல்லுங்க, அப்புறம் நம்புறதா நம்ப வேண்டாமான்னு நான் டிசைட் பண்றேன். ருத்ரா, நரேந்திரன் நல்லவன் இல்லைம்மா. அவன் அப்படியே அவங்க அப்பா மாதிரி. உன்னை லவ் பண்றதா சொல்லி உன்னை ஏமாத்த நினைக்கிறான். நீ தயவு செஞ்சு அவனை நம்பாத. வேண்டாமா, ப்ளீஸ். என்ன சொல்றீங்க? நான் லவ் பண்றேனா? அப்போ நீ நரேந்திரனை லவ் பண்ணலையா? அவன் அவன் சொல்லிட்டு இருந்தானே நீ அவனை லவ் பண்றதா. நான் அவனை லவ் பண்ற மாதிரி நடிச்சத அவனும் நம்பிட்டானா? நடிச்சியா? எதுக்குமா? எதிரியை பிடிக்கணும்னா அவங்க வழியில தானே நாம போயாகணும். அவன் போட்டு தூண்டில்ல நான் சிக்கிட்டதா அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நான் சிக்கினதே அவனை சிக்கல்ல மாட்ட வைக்கத்தான்னு உங்களுக்கே போக போக புரியும். ருத்ரா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்தி எங்க குடும்ப மானத்தை வாங்கணும்னு பிளான் பண்ணது எனக்கு தெரியும். அதனால தான் நானும் அவனை காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். அவனை ஒரு பெரிய பிரச்சனையில மாட்ட வச்சு அவங்க குடும்ப மானத்தையே நான் வாங்குறனா இல்லையான்னு உங்களுக்கே புரிய போகுது பாருங்க. ருத்ரா, நிஜமாவா சொல்ற? அப்பா, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா. இதை கேட்கறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். இந்த நரேன் விஷயத்துல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம்னா நம்ம நினைச்சதை நிச்சயமா சாதிச்சிடலாம். ஆனா அவன் விஷயத்துல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். அவன் என்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணுமா இல்லன்னா அவன்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணுமாங்கிறத நீங்களே போக போக புரிஞ்சுப்பீங்க. ஓகேமா, தைரியசாலி. ஓகே, இங்க பாரு, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு இமீடியட்டா ஃபோன் பண்ணு. நானும் அங்க என்ன நடக்குதுங்கிறத உனக்கு அப்பப்போ கன்வே பண்ணிட்டே இருக்கேன். ஓகே ஓகே, பாய்.
அக்கா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் டே அண்ட் நைட்டா ஃபைல்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறது? எல்லா ஃபைல்ஸையும் பார்த்து முடிக்கிற வரைக்கும். இப்பதானே 95வது வருஷத்தை பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் 6 வருஷத்து அக்கௌண்ட்ஸ் பாக்கி இருக்கு. இன்னும் 6 வருஷத்து அக்கௌண்டா? இன்னும் 1 வருஷத்து அக்கௌண்ட்டே ஒழுங்கா முடிக்கல, அதுக்குள்ள உனக்கு சலிப்பாயிடுச்சா? ஒர்க் பண்ணும்போது சோம்பேறித்தனப்பட்டா அவ்வளவுதான். முன்னேறணும்னு நினைச்சா ராத்திரி பகல்னு பார்க்க கூடாது. ஜெயிக்கணுங்கிற வெறி மனசுல இருக்கணும். 6 வருஷத்து அக்கௌண்ட் என்ன, 60 வருஷ அக்கௌண்ட்டையும் பார்க்கலாம். அந்த சுந்தரேசன் நமக்கு என்னெல்லாம் பண்ணான்னு நினைச்சு பாரு. இதெல்லாம் உனக்கு சாதாரணமா தோணும். விடியறதுக்குள்ள இந்த வருஷத்து அக்கௌண்ட்டை முடிக்கணும். வேலையை பாரு. ருத்ரா, அந்த ஃபைல் கணக்குல ஏய் ருத்ரா, என்னக்கா? நான் அவ்வளவு சொல்லி நீ தூங்கிட்டு இருக்கல்ல? என்னக்கா நீ கூட என்ன புரிஞ்சுக்கலையே. நான் குனிஞ்சு எழுதுறது உனக்கு தூங்குற மாதிரி இருக்கா? ஆனா நீ ரொம்ப மோசம்க்கா. அக்கௌண்ட்ஸே தெரியாத என்னை வச்சு எப்படிதான் வேலை வாங்குறியோ அதை நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ருத்ரா, உன்னையும் என் கூட சேர்த்து கஷ்டப்படுத்துறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? இன்னும் 5 நாள்ல இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஒப்படைக்கிறேன் நான் வக்கீல் கிட்ட சொல்லிட்டேன். என் கண்ணில்ல அக்கா எப்படி சொல்லி கொடுத்தனோ அது மாதிரி செஞ்சா போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு. அக்காக்கு ஹெல்ப் பண்ணுவியா? சரிக்கா.